ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தலை செகண்ட் டாஸ்க்காக கனியை லெட்டர் படிக்கிறதுக்காக கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்ச அப்புறம் பிக் பாஸ் என்ன கேட்குறாருன்னா, என்ன கனி கேம் எல்லாம் எப்படி போகுது, என்ன சமையலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ். கனியும் பார்த்தீங்கன்னா சமையக்கட்டிலே தான் இருக்கிறாங்க சமையல் செஞ்சுக்கின்னு. பிக் பாஸ் இது வரைக்கும் யாரையும் கூட்டி இப்படி சொன்னதில்லை, எந்த சீசன்லையும் இந்த மாதிரி சொன்னதில்லை. கனிக்கு பிக் பாஸ் சிம்பாலிக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தீங்க, ஆல்ரெடி நல்லா சமைப்பீங்கன்னு ஒரு குக்கு கோமாளியில் ஒரு பட்டமும் வாங்கிட்டீங்க, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு. ஆனா நீங்க இந்த ஷோக்கு எதுக்கு வந்தீங்க, நீங்க யாருன்னு இந்த ஷோக்கு காட்டுறதுக்கும் மற்ற விஷயங்களை பண்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் பாத்தீங்க சிம்பாலிக்கா எடுத்து கொடுத்துக்கிறாரு நம்ம கனிக்கும். கனியும் புரிஞ்சுக்கினாங்க பிக் பாஸ் இந்த மாதிரி பண்றது தவறு, எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க, நீங்க எல்லாருமே லேகா தான் இருக்கிறாங்க, அது என்ன கனிக்கு மட்டும் நீங்க வந்து தனியா ஸ்பெஷலா சொல்றீங்க, விஜய் டிவி ஸ்பான்சர்னா ஏன் இந்த பிக் பாஸ் கூட்டு துஷாருக்கு சொல்லக்கூடாதா? விக்கல்ஸும் பாத்தீங்கன்னா எதுவும் பண்ணாம அப்படியே தான் இருக்கிறார் லேக் ஆகி. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டு சொல்ல வேண்டியதுதானே இந்த பிக் பாஸ். அப்போ மற்ற கண்டஸ்டுக்கு ஒரு நியாயம், அப்போ இவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் இதை வந்து எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.